அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷமாக இருக்குமா அல்லது அனுகூலமற்ற நிலைகள் உருவாகுமா, என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் சிரமங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க பெறப்போகிறது. அதிலும் நண்பர்களினுடைய உதவியால் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை தங்களால் முடிக்க வாய்ப்புகள் ஏற்படுங்க. அதே மாதிரி பிள்ளைகள் தொடர்பாக சில நல்ல செய்திகளையும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அந்த பயணங்கள் மூலமாக அனுகூல பலனையும் நீங்கள் அடைவீங்க. மேலும் வீட்டு அலங்காரம் பராமரிப்பு தொடர்பாக செலவுகள் இந்த நேரத்தில் அதிகரிக்க தாங்க செய்யும். எல்லா வேலையுமே சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டாலும் நீங்கள் அதிகமாக முயற்சிகளை போட வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள்ளாக உங்களுடைய வேலைகளை தங்களால் முடிக்க முடியும். அதே போல் காதல் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யுங்க. இந்த நேரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க. தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்பெறும். பணியிடத்தில் முன்பை விட சூழல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் பிறரிடம் சுற்றி இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. முதலீடுகள் மூலமாக லாபங்களும் அதிகரிக்கலாம். சொத்து தொடர்பான தகராறுகள் முடிவுக்கு வருங்க. அதே சமயம் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து சென்றா மகிழ்ச்சியாகவே இருக்க பெறுவீங்க. சோம்பல் மற்றும் ஆணவத்தை இந்த காலகட்டத்தில் அழித்து கொள்ளுங்க. அதே சமயம் சோம்பல் மற்றும் ஆணவத்தை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய பட்சத்தில் நற்பலன்கள் கிடைக்க கால தாமதமாகும். அதே மாதிரி எந்த வேலையையும் தள்ளி போடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. வீட்டிலையும் பணியிடத்திலையும் பிறரை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் திடீரென சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களின் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு முன்னேற்றத்தை தருங்க. இறுதியில் அதாவது இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க. தங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க. தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க. சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைன்னா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. சொத்து வாங்குறது அப்படி இல்லைன்னா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும். ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்தில் தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குங்க. வேலையில் இடமாற்றம் ஏற்படலாம். உங்களுடைய நீண்ட கால ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு. தொழில் அப்படி இல்லைனா வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூல பலன்களை பெற்றுத்தரும். பணியிடத்தில் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம். போட்டித் தேர்வு விளையாட்டுக்களில் மாணவர்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் இந்த நேரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க
ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியம் புத்துணர்ச்சியை பெற உடற்பயிற்சி செய்ய பாருங்க. மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் வணிகத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்க கடுமையான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். 1000 தடவை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் சமூக ஊழியர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. காதல் உறவில் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். அப்படி இல்லைனா பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில குறிப்பிட்ட பணிகளை முடிக்கிறதுல நிதி சிக்கல்கள் ஏற்படலாம். அதே சமயம் திடீர் பணவரவு தங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டியது அவசியமாகிறது. மற்றொரு புறம் நீதிமன்றம் வழக்கு அரசு தொடர்பான விஷயங்கள்ல அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். அதே போல செல்வாக்குமிக்க நபர்களின் சந்திப்பு அவர்களால் லாபகரமான திட்டங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. காதல் உறவில் மனக்கசப்புகள் நிறைந்ததாகவே இருக்கப்பெறும். தங்களுடைய திருமண வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சோம்பல் மற்றும் ஆணவத்தை குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா பணவரவு ஏற்பட்டாலும் சில நேரங்களில் திடீர் செலவுகள் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை திடீர் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் அது ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு பெரிய ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. செல்வாக்குமிக்க ஒருவரின் உதவியால் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த வேலை நடக்கும். அலுவலகத்தில் தங்களுடைய வேலைக்கு பாராட்டும் கிடைக்க பெறலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய திட்டங்களும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வரும். வசதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்படுகிறது. நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். அதாவது வேலை விஷயத்தில் நீங்கள் ப்ரமோஷனோ இல்லாட்டினா இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை செய்பவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் கிடைக்குங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் நீங்கள் எதிர்கொள்ளலாம். அதே போல் புத்திசாலித்தனத்தால் எதிரிகளையும் வெல்வீங்க. பணத்தை சேமிக்க நிறைய வழிகள் இருக்கும். பணத்தை சேமிப்பது ஒரு நல்ல விஷயம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. இந்த காலம் கலவையானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பருவகால நோய்கள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியம். ஏன்னா பருவகால நோய்கள் அவ்வப்போது தொந்தரவும் செய்யலாம். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கத்தாங்க செய்யும். வேலை செய்கிறவங்க மற்றவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். காதல் வாழ்க்கையில் நிதானமாக இருக்க வேண்டியது முக்கியம். வாழ்க்கை துணை தங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். பண பிரச்சனைகளும் வரலாம். செலவுகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் ஒரு வேலையை முடிக்க பண கஷ்டம் ஏற்படலாம். ஆனால் பணம் தக்க சமயத்தில் கிடைக்க பெற்றாலும் அது தங்களுடைய வேலைக்கு உகந்ததாக இருக்காது. அதே மாதிரி பணம் நாலாபுரத்தில் இருந்தவங்களுக்கு பணம் வந்தாலும் செலவுகள் அதுக்கு நிகராக இருக்கும். அதனால் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்க. முக்கியமான நபர்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் திட்டமிட்டு வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதை அந்த முயற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். காதல் வாழ்க்கை ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். குடும்ப நிலவரமும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க அவசரப்படுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அவசரம் அப்படிங்கிறது தேவையில்லாத சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம். தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம். அதனால் அவசரப்படுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. குறுகிய கால ஆதாயங்களுக்கு ஈடாக நீண்ட கால இழப்புகள்
செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி எந்த ஒரு சிறிய பிரச்சனையிலையும் சிக்கி கொள்வதை விட அதை புறக்கணிக்கிறது நல்லதுங்க. அப்படி இல்லைனா தேவையற்ற தகராறுகள் உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசை திருப்பக்கூடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. நிதி சிக்கல்களை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய பணத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி உடல் நலம் மற்றும் உறவுகளினுடைய அடிப்படையில் தங்களுக்கு சாதகமற்றதாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அன்புக்குரியவர்களுடன் ஏதாவது ஒரு விஷயத்தில் தகராறும் ஏற்படலாம். அதே மாதிரி பழைய நோய் தோன்றுவதால் உடல் ரீதியான துன்பங்களும் ஏற்படலாம். நீங்கள் கூட்டாண்மையுடன் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நிதி பரிவர்த்தனைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். காதல் உறவுகளின் அடிப்படையில் சற்று சாதகமற்றதாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களுடைய காதல் துணையை சந்திக்க முடியாமல் போனதால் தங்களுடைய மனம் கொஞ்சம் அமைதியற்றதாகவும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் கடினமான காலங்களில் உங்களுடைய துணையுடன் நிற்பது உங்களுடைய பலத்தை அதிகரிக்க செய்யுங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் முருகப்பெருமான் மற்றும் விநாயகரை வழிபட்டு வருவதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும்.